மதிவதனி எப்படி பார்க்குறீங்க? வெளிநாடுகளுக்கும் போய் அரசியல் செய்கிறார், இந்தியாவை அவமதிக்கிறார் ராகுல் காந்தின்னு புரிஞ்சுக்கணுமா? முதல்ல ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்பது ஒட்டுமொத்த இந்தியா கிடையாது. இந்த தலைப்பே இந்தியாவை ராகுல் காந்தி அவமதித்தாரா அப்படின்ற தலைப்பே ஒரு முரணானது. ஏன்னா இந்த இந்தியா அப்படின்றது ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இணைந்தது மட்டுமல்ல இந்தியா. ரெண்டாவது, கை பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்றவாங்கல்ல, அது மாதிரி இன்னைக்கு மீடியா வளர்ந்துருக்கு. ஒரு நாட்டில் என்ன நடக்குதுன்றது வெளிப்படையாக தெரியுது. அமெரிக்காவிற்கு ராகுல் காந்தி போவதற்கு முன்பாகவே அது சிஏஏ சட்டமாக இருக்கட்டும், மணிப்பூர் பிரச்சனையாக இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய கைதாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வெளிப்படையாக அமெரிக்காவினுடைய தூதரகம் மோடி ஆட்சியை பிஜேபியை எதிர்த்தது. வன்மையான கண்டனங்களையே தெரிவிச்சாங்க. ஜனநாயகம் இந்தியாவில் இருக்கா இல்லையான்ற கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டது. அதெல்லாம் விட என்னன்னா, ஒரு செய்தியை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இது கூட இன்றைக்கு ராகுல் காந்தி போய் பேசுனதை பேசுகிறோம். பிஜேபியும் மோடியும் எவ்வளவு மோசமாக 1998 குஜராத் கலவரத்தின் போது நடந்து கொண்டாங்கன்றதுனால தான் பன்னாட்டு மத உரிமை சட்டத்தின் அடிப்படையில் அமெரிக்கா இன்றைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடிக்கு விசாவை மறுத்தார்கள். அப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இன்றைக்கு நேற்றைக்கு ராகுல் காந்தி போய் பேசுவதால் தான் மோடியை பற்றி, பிஜேபியை பற்றி, ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி அமெரிக்காவுக்கு தெரிய வரணும்னு கிடையாது. இவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள், இவங்க செய்யக்கூடிய மத வெறுப்பு பிரச்சாரம், இது எல்லாமே வெட்ட வெளிச்சமாக தெரிந்த ஒன்று. இதுலையும் முக்கியமாக இந்தியா என்ற அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசமைப்பு சட்டத்தை பற்றி அவர் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நீங்கள் அந்த உரையை முழுமையாக கேட்டால் தெரியும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றப்ப யார்கிட்ட பண்ணுறாரு அதான் முக்கியம். அமெரிக்காவால் இந்தியர்களிடத்துல பேசுகிறாரு, குறிப்பாக மாணவர்களிடத்துல. அந்த மாணவர்கள் பதில் சொல்கிறாங்க. இவர் பேசக்கூடிய ஒன்னொன்றுக்கும் அந்த மாணவர்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அப்போ இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப மிக முக்கியமான 3 விஷயத்தை திரு ராகுல் காந்தி அவர்கள் முன்னிறுத்துறார். முதல் விஷயம், ஒரு எதிர்க்கட்சி தலைவராக என்னுடைய பணிகளை பற்றிலாம் இவங்க சொன்னாங்க. அது எல்லாமே என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், என்னுடைய கடமைகள். ஆனால் அதை தாண்டி எதிர்க்கட்சி தலைவராக எனக்கு ஒரு ரோல் இருக்குன்னு சொல்கிறார். அது என்ன ரோல்னு கேட்டால், 3 விஷயத்தை நான் இந்த இந்திய மண்ணில், குறிப்பாக இந்திய அரசியலில் புகுத்த நினைக்கிறேன். 1, லவ், ரெஸ்பெக்ட் அண்ட் ஹியூமிலிட்டி. அன்பு, மரியாதை, பணிவு. இது 3ஐயும் நான் இன்ஜெக்ட் பண்ண நினைக்கிறேன்றார். 2வது முக்கியமான விஷயம், இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை. ஒரே மொழின்னு இருக்க முடியாது. அதை சொல்கிறப்ப அங்கே ரெஸ்பான்ஸை எங்களை போன்ற இளையவர்கள் ரொம்ப கூர்மையாக பார்க்குறோம். ஏன்னு கேட்டால், அவர் குறிப்பாக ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, தமிழ் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்தி தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறப்பையோ அப்படின்றோன்னா அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் சந்தோஷப்படுறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆமாம், இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இந்தி தான் எனக்கு பிடிக்கும், தமிழ் பிடிக்காதுன்னு சொல்லக்கூடிய ஆட்சியாக இருக்குது, தமிழர்களை அவமானப்படுத்தக்கூடிய ஆட்சியாக இருக்குன்றத அவங்க சொல்கிறாங்களா? அதை தான் நான் சொல்ல வரேன். பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்குன்னு சொல்றத இந்தியாவுக்கே எதிராக ராகுல் காந்தி பேசிட்டாருன்னு எப்படி சொல்ல முடியாதோ, அதே மாதிரி ஒரிஷாவில் போய் திரு மோடி அவர்கள் குறிப்பிட்ட தமிழர்களை பற்றி பேசுறப்ப இவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வந்தாங்க? குறிப்பிட்ட ஒரே ஒரு தமிழர் தானே பேசினாரு, அது எப்படி தமிழ்நாட்டை அவமதிக்கிற மாதிரி ஆகும்னு கேட்டாங்கல்ல. நான் இதை கேட்கிறேன்னு வேலுசாமி கூட குறிப்பிட்டாரு. கொரியா, அமெரிக்காவில் போகும்போது அவர் என்ன பேசினாரு மோடி? முன்னாடிலாம் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன்னு சொன்னால் ஊழல் மிகுந்த நாட்டிலேருந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லி வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு நிலை இருந்தது. இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை அப்படின்னு சொல்லி பேசினார். இதை ஆளும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகத்தின் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டாக எடுத்துக்கணுமா, இல்லை இந்தியா மீதான குற்றச்சாட்டாக எடுத்துக்கணுமா? இன்னைக்கு பேசக்கூடிய ராகுல் காந்தியின் அதே காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு மோடியை கடுமையாக கண்டிச்சது. வெளிநாட்டில் போய் இந்தியாவை அவமதிக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அதே பார்வை தானே ராகுல் காந்திக்கும். திரு மோடி அவர்களுடைய வார்த்தைகளை இன்னைக்கு நிலைமைக்கு டீகோட் பண்ணீங்கன்னா, அன்றைக்கு ஊழல்வாதிகள் நிரம்பி இருந்தார்கள் அப்படின்றது ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்னு கேட்டீங்கன்னா, ஊழல்வாதிகளாகவே இவங்க தான் இருக்காங்கன்றதுனாலதான் இன்றைக்கு ஊழல் குறைஞ்சிருச்சுன்றாங்க. வெளிப்படையாக எங்கெல்லாம் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி உலக நாடுகள் என்ன சொல்றாங்கன்னா, எலக்டோரல் பாண்டுன்னு சொல்லக்கூடிய தேர்தல் பத்திரத்து அளவிற்கு உலக அளவுல ஊழல் நடந்திருக்கவே முடியாதுன்னு சொன்ன பிறகு ஊழலை பற்றி பேசுவதற்கு பிஜேபிக்கு தகுதி இல்லை. நான் நேரடியா இந்த தலைப்புக்குள்ள முக்கியமான 2 விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த ஊழலை பற்றி 2வது சுற்றுல நான் பேசுறேன். 2வது அவருடைய முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்ன, பல மாணவர்களை மட்டுமே பாதுகாத்து விட்டு பலவீனமானவர்களை விட்டு விடுறது அப்படின்றது இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லல, எங்களுடைய கொள்கை அது கிடையாதுன்றார். இந்த பலவீனமானவர்கள்ன்றதுல தான் இஸ்லாமியர்கள் வராங்க, பெண்கள் வராங்க, எஸ்சி எஸ்டி மக்கள் வராங்க, ஓபிசிகள் வராங்க. 3வது முக்கியமான விஷயம், இந்த விஷயத்தை பத்தி பேசுறப்பதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியை உள்ள அவர் சொல்றார். எப்படி இது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோ அதே மாதிரி நாங்களும் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். இதை நான் சொல்லல, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. இந்தியா ஒரே நாடாக இருக்க வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ் கொள்கை. இந்தியா பன்முகத்தன்மையோடு இருக்கணும்னு சொல்றாருல. நம்ம ராகுல் காந்தி பேசினாரா இல்ல மற்றவர்கள் பேசினாங்களான்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையா தப்பான்னு வருவோம்.
அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையா தப்பான்றதை நான் சொன்னா திராவிடர் கழகம் சொல்லிச்சுன்னு ஆயிடும், இல்ல வேற யாராவது சொன்னாங்கன்னா நடுநிலையாளர்கள் சொன்னாங்கன்னு ஆயிடும். இந்த 2 புத்தகங்களும், ஒன்னு நரக மாளிகை, இன்னொன்னு பன்வர் மெக்வென்சி என்ற அந்த தோழர் எழுதிய இந்துவாக நான் இருக்க முடியாது, RSSல் ஒரு தலித்தின் கதை. இந்த 2 புத்தகத்தை எழுதினது RSSல 25 வருஷம் இருந்தவர், RSSல 10 வருஷத்துக்கு மேல அவருடைய குழந்தை பருவத்துல இருந்து இருந்தவங்க. இவங்க 2 பேரும் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, RSS என்பது இங்க நம்ம ஒரு கட்டமைப்பு சொல்லிட்டே இருக்கோம்ல, நாங்கள் உட்பட இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது. ஒட்டுமொத்தமாக பார்ப்பனர் அல்லாத எல்லாருக்குமே, பார்ப்பனியம் அல்லாத எல்லாருக்குமே RSS சித்தாந்தம் எதிரானது. அந்த எதிரான சித்தாந்தம் இருப்பதால் தான் பிஜேபி இவ்வளவு மோசமாக இந்திய அரசமைப்பு சட்டத்தையே மாற்ற நினைக்குதுன்னு சொன்னார்ல. அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையா தப்பான்ற விவாதத்துக்கு வருவோம். ஏன்னா ராகுல் காந்தி அங்க போய் பேசினது சரியா தவறா அப்படின்னு கேட்டா, எங்களுடைய பார்வையில் அவர் சொன்னது புதுசான ஒரு விஷயம் கிடையாது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. 2வது, இத கேள்வி கேட்கிறதுக்கு குறைந்தபட்ச ஒரு தகுதி இருக்கணும்ல, அது பிஜேபிக்கு இருக்கா இல்ல வலதுசாரிகளுக்கு இருக்கா? இல்ல காங்கிரஸுக்கு அந்த தகுதி இல்லன்னு சொல்றாங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, நடுநிலையாளர்களாக பொதுவான மக்களா இருக்கக்கூடியவங்க, தேர்தல் பிரச்சாரம் நடக்குது, தேர்தல் பிரச்சாரத்துல நீங்க போயிட்டு இஸ்லாமியர் வெறுப்ப கக்குறீங்க, ஒரே நாட்டுக்குள்ள தமிழர்களை பற்றி ஒரிஷால போய் தவறா பேசுறீங்க, ஒரே நாட்டுக்குள்ள. அப்ப போற இடங்களில் எல்லாம் வெறுப்பு பிரச்சாரத்தை பேசுறீங்க. ராகுல் காந்தி வெறுப்பை உமிழலையே, ஏமாத்துகிறார்னு சொல்றாங்க. ஒண்ணு இல்ல, காங்கிரஸ் கட்சி மத்தியில் நீண்ட காலமாக ஆட்சியில் இருந்தபோது இடஒதுக்கீட்டை அமல்படுத்தவில்லை. ஆனால் இப்போது இந்த பிரச்சனையை பயன்படுத்தி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கனவு காண்கிறது. காங்கிரஸ் பல ஆண்டுகளாக இடஒதுக்கீட்டை முடிவுக்கு கொண்டு வர சதி செய்து வருகிறது என்பதை இது தெளிவுபடுத்துகிறது. ஓபிசி இடஒதுக்கீட்டை செய்யவோ, சாதிவாரி கணக்கெடுப்பை செய்யவோ காங்கிரஸ் கட்சி இத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தபோது முடியல. வர காங்கிரசின் சிந்தனை ஆரம்பத்தில் இருந்தே இடஒதுக்கீட்டிற்கு எதிரானது. வெளிநாட்டில் போய் இந்தியாவின் பிம்பத்தை சிதைப்பதுதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு. இத்தனை வருஷமா ஆட்சியில இருந்துட்டு இடஒதுக்கீட்டை பத்தி பேசாம, பெண்கள் முன்னேற்றத்தை பத்தி பேசாம, வேலை வாய்ப்பு குறித்து பெரிதளவு கவனம் செலுத்தாம, இப்ப திடீர்னு போய் வெளிநாட்டுல எல்லாம் போய் பேசுறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறாங்க. ஒரே ஒரு திருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா இடஒதுக்கீடு கொண்டு வந்தது இஸ்லாமியருக்கும் கிறிஸ்தவருக்கும் சேர்த்து. அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போய் அதை நிறுத்துறது யாரு? காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்ததுதான். அது ஏன் கொண்டு வரல நீங்க சொல்றீங்களே, அதுதான் முரண். வர திருவருச்சன். தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்தது வகுப்புவாரி உரிமைக்காக தான், இடஒதுக்கீட்டுக்காக தான். அதெல்லாம் நாங்க மறுப்பே கிடையாது. காங்கிரஸ் கடந்த காலங்களில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருந்துச்சு, காங்கிரஸ் கடந்த காலங்களில் நீட்டை ஆதரிச்சது, காங்கிரஸ் கடந்த காலங்களில் இந்தியை ஆதரித்தது, காங்கிரஸ் கடந்த காலங்களில் இதை செய்தது அதை செய்ததுன்னு ஒரு பட்டியலிடுறாங்கல்ல. இது எல்லாமே காங்கிரஸ் செஞ்சதுனே வரேன், நான் மறுப்புக்கே வரல. காங்கிரஸ் இது எல்லாத்தையும் செஞ்சுட்டே வச்சுப்போம். அதுக்கு அடுத்து காங்கிரஸ் சரியில்லை எனக்கு ஓட்டு போடுன்னு தானே மோடி வந்தாரு. பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சுல, முதல் 5 வருஷம் என்ன சொன்னீங்க? மோடி 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 என்ற ஒரு பிம்பத்தை காட்டினீங்க. அடுத்த 5 வருஷத்துல மோடின்ற பிம்பம் முகத்திரை கிழிந்த உடனே வளர்ச்சின்னீங்க. இன்னைக்கு கடைசியா எங்க வந்துட்டீங்கன்னா, தேசத்தை நான் தான் காப்பாற்ற போறேன்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துட்டீங்க. 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க. காங்கிரஸ் செய்த ஒன்றை கூட மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மோடி பலவீனமானவரா? காங்கிரஸ் செய்த எதையுமே எங்களால மாற்ற முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பிஜேபி பலவீனமான கட்சியாக இருக்கா? அப்ப இவங்க ஒத்துக்கிறாங்களா எங்களை விட காங்கிரஸ் தான் வலிமை வாய்ந்தது அப்படின்றத மோடியும் பிஜேபி ஒத்துக்கிறாங்களா? எதை கேட்டாலும் காங்கிரஸ் செய்ததுல காங்கிரஸ் செஞ்சுச்சு, ஆமா, ஏன் அதை உங்களால மாற்ற முடியல? இன்றைக்கு கடந்த கால காங்கிரஸ்ல இருந்து ராகுல் காந்தி மாறுபட்டு நிற்கிறாருல. கடந்த கால காங்கிரசினுடைய நிலைப்பாடுகளில் சிலவற்றை பிஜேபியோட நீங்க ஒப்பிட்டு பார்க்க முடியும். இன்றைக்கு ராகுல் காந்தி வெளிப்படையாக, இதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் RSS நேரடியாக எதிர்க்கலையே. ராகுல் காந்தி அவர்கள் RSS என்ற சித்தாந்தத்தை எதிர்க்கிறார். RSS என்ற சித்தாந்தம் என்ன? எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிக்கிறேன் தோழர் சகோதரர் முனவர் பாட்ஷா அவர்களுக்கு ஒரே ஒரு கருத்து மட்டும். தனிப்பெரும்பான்மை தனிப்பெரும்பான்மைன்றாங்க. பிஜேபி தனிப்பெரும்பான்மையான கட்சி இல்ல. இப்ப ஆட்சி அமைத்தது நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஆதரவோடு இருக்கு. தனிப்பெரும்பான்மை கிடையாது. ஒண்ணு. 2வது, காமராஜரை பற்றி இந்தியாவில் பேச தகுதியற்ற ஒரு கட்சி இருக்கும்னா அது RSSும் பிஜேபியும் தான். பசுவதை தடை சட்டத்தை கொண்டு வந்ததற்காக வீட்டோடு டெல்லியில் காமராஜரை எரிக்க முற்பட்ட கூட்டம். இன்னைக்கு அந்த கூட்டத்திற்காக நாம் ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக
காமராஜரை யாரோடுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய RSS பிஜேபியோடு நாம் ஒப்பிட முடியாது. எனவே திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசியதை இந்தியாவை அவமானப்படுத்திட்டாரு நம்ம ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்க முடியாது. இருப்பதை ராகுல் காந்தி அவர்கள் ஆழமாக சொல்லி இருக்கிறார். காத்திருக்காங்க. நவ்னீத் எப்படி பாக்குறீங்க ராகுல் காந்தியோட பேச்சு? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திகாலேருந்து வந்தாங்கன்னா வந்து எப்பவுமே ஒரு கம்யூனிட்டியை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணி பேசுறது அவங்களுடைய வழக்கமா இருக்கிறது. இப்போ இந்த சப்ஜெக்ட்ல இல்லாதது அவங்க ஒரு பார்ப்பனியம்ன்ற ஒரு கம்யூனிட்டி எடுத்து ஒரு புக் எடுத்து பேசுறாங்க. நான் சொல்றது கான்டெக்ஸ்ட் குள்ள வரணும். எங்க வேலை அதுதான் சார், பார்ப்பனியத்தை எதிர்ப்பு தான் எங்க வேலை. அதுல எங்க மாற்று கருத்து இல்லையே. அதுல மாற்று கருத்து இல்லையே. இந்த ஃபோரம் அதுக்கு இல்ல. RSS இன் சித்தாந்தம் என்ன சார்? இல்லங்க, எனக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு தெரியாது? RSS தெரியாது. அப்ப RSS க்கு ஆதரவா இப்ப நீங்க பேசவே மாட்டீங்க. RSS க்கு ஆதரவா எதுக்கு பேசணும்? இப்ப பேசவே மாட்டீங்கல்ல. நான் எதுக்கு பேசுங்க? பேசுங்க. அப்ப நீங்க பேசுங்க. நான் பேசலாம் இல்ல. ஓகே. எனக்கு என்ன கூட நிறையவே தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயத்துல. ஏன்னா அவர் நிறைய டெக்கோரம் மெயின்டைன் பண்ணி குறிப்போட இருக்கிறதுனால காஸ்ட் சர்வே தான் ஒரு மாநிலம் எடுக்க முடியும். காஸ்ட் சென்சஸ் வந்து ஒரு மாநிலம் எடுக்க முடியாது. சர்வே அததான் சார் சொல்றேன். சர்வேவை வெளியிடுறாங்கல்ல, இப்ப பீகார்ல வெளியிட்டாங்கல்ல, அது வெளியிட்டு நீதிமன்றத்துக்கு போனப்ப பிஜேபி தான் அதை எதிர்த்து நின்னுச்சு. வெளியே வந்து என்ன சொல்றாங்க, பீகாரோடு நாங்க இருக்கிறோம், காஸ்ட் சென்சஸ் நீங்க வேணும்னா எல்லா மாநிலத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்கல்ல. எடுத்த பீகார் வெளியிட்ட போது ஏன் பிஜேபி போய் நீதிமன்றத்துல நின்று இதை நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லுச்சு? அப்ப சர்வே எடுக்க முடியும், சென்சஸ் எடுக்க முடியாதுன்றதை எல்லா டிபேட்லயும் நாங்க சொல்ல முடியுமா? அது தெரிந்து கொண்டே ஒரு மாநிலம் எடுக்கலாம்னா எப்படி எடுக்க முடியும்? எடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லையே. மதிவதனி 3 செய்திகள் சொல்லணும். முதல் செய்தி, ஜாதியை பற்றிய ஒரு குறுகிய மனப்பான்மை இருந்துட்டு அதை பற்றிய ஒரு நுட்பமான விஷயங்கள் தெரியாம இந்த ஜாதி பேரை வச்சவங்கள ஆக்கிட்டா முடிஞ்சு போயிடுமான்றாங்க. இன்றைக்கு குடியரசுத் தலைவர் வந்து ஒரு பட்டியலின வகுப்பை சார்ந்த பழங்குடியின வகுப்பை சார்ந்தவங்க, பழங்குடியின வகுப்பை சார்ந்தவரை குடியரசுத் தலைவராக பிஜேபி ஆக்கிட்டு பழங்குடியினருக்கும் பட்டியலின மக்களுக்கும் வர வேண்டிய ஸ்காலர்ஷிப்பை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அப்ப பிஜேபியும் RSSனுடைய சித்தாந்தம் என்பது ஒரு அடையாள அரசியலுக்காக முன்னாடி ஓபிசியினுடைய பிரதிநிதி நானே அப்படின்னு மோடி சொல்லுவாரு. ஆனா ஓபிசி மக்களுக்கு காஸ்ட் சென்சஸ் வேணும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க, அதுக்கு தகுந்த இடஒதுக்கீடு கொடுங்கன்னா பின்வாங்கிடுவார். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இன்னைக்கு உலக அரங்கில், அது அமெரிக்கான்னு கிடையாது, திரு ராகுல் காந்தி அவர்கள் எந்த இடத்துக்கு போனாலுமே இன்றைக்கு அவர் பேசுவதற்கு முன்னாடி மணிப்பூர் எப்படி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, மணிப்பூருடைய பெண்களுடைய நிலை எவ்வளவு மோசமா இருக்கு, அதை பற்றி வாய் திறக்காத ஒரு பிரதமர் இந்திய வரலாற்றிலேயே வாயை திறங்க மோடி அப்படின்னு கேட்கறதுக்காக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரக்கூடிய அளவிற்கு மோடி எவ்வளவு மிக மோசமான நபராக நடந்து கொண்டாருன்றதை இவர் போய் அங்க சொல்லணும்ன்றது இல்ல, அவங்க சொல்றதுக்கு முன்னாடி அது தெரிந்த விஷயம். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு டெக்கோரத்தோட நடந்திருக்கலாம். யாரு சார் டிஃபைன் பண்றது? இல்ல வார்த்தையே எனக்கு புரியல. டெக்கோரம் எங்களை தாக்குறீங்க, எங்களை நீங்க பண்றீங்க, இங்க இருக்கக்கூடிய இந்திய மக்களை, இங்க இருக்கக்கூடிய தமிழர்களை, இங்க இருக்கக்கூடிய மொழி சிறுபான்மையினரை, இங்க இருக்கக்கூடிய மொழிவாரி மாநிலங்களாக பிரிஞ்சிருக்கவங்க எல்லாரும் ஒரே நாடுன்றீங்க. எப்படி யுனைட்டியா இருக்கணுமா? இல்ல அதெல்லாம் கூட சொல்லுங்க. ஒரு சந்திராயன் 3 இருக்கு, இல்ல பல விஷயங்களை நீங்க சொல்லுங்க, அதையே சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறாரு. எதிர்க்கட்சி தலைவராக போறாருல சகோதரர் சபீர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்ல, அந்த கேள்வி நான் திரும்ப கொஞ்சம் டீடைல்டா கேட்கிறேன். திரு ராகுல் காந்தியை அங்க அழைத்தவர்கள் அமெரிக்காவை பற்றி புகழ்ந்து பேசுவாங்க, அமெரிக்காவில் வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு பேசுவாங்கன்னு கூப்பிடல. இன்னைக்கு நாங்க வெளிநாடுகளுக்கு எங்களை போன்றவர்கள் அழைக்கிறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள்ட்ட பேசதான் எங்களை கூப்பிடுவாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் கிட்ட, அமெரிக்கா வாழ் இந்தியர்கள்ட்ட பேசதான் திரு ராகுல் காந்தி அவர்களை கூப்பிடுறாங்க. அப்ப நம்முடைய மண்ணில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, கடைசி அவர் எப்படி அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி முடிக்கிறாரு? அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான அம்பாசிடரா நீங்க இருக்கணும், அமெரிக்காவினுடைய எண்ணத்தை இந்தியாவுக்கு நீங்க கொண்டு வரணும், இந்தியாவின் எண்ணத்தை நீங்க அமெரிக்காவுக்கு கொண்டு வரணும். அப்ப இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாருமே ஒரு கை பெட்டிக்குள்ள சுருங்கக்கூடிய அளவிற்கு உலக அரசியல் நடந்துகிட்டு இருக்கப்ப ராகுல் காந்திக்கு நீங்க டெக்கோரம்ன்றீங்கல்ல, அது யாரு சார் டிஃபைன் பண்றது? அம்பானி அதானியை பத்தி பேசினா இந்திய மானம் போயிடுது, அம்பானிக்கு அதானி தான் இந்தியாவா? RSS பற்றி பேசினா இந்திய மானம் போயிடுதான், பிஜேபி பற்றி பேசினா இந்திய மானம் போயிடுதான், இவங்க தான் இந்தியாவா? மூணாவது முக்கியமான விஷயம், அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். புத்தகங்களை காட்டுறீங்கன்றாங்கல்ல, இன்றைக்கு RSSனுடைய சாகா பயிற்சிக்கு கூட்டிட்டு போயிட்டு முனவர் பாட்ஷா சாருக்கு அதெல்லாம் தெரியணும். இஸ்லாமியர்கள் நமக்கு எதிராக நிக்கிறாங்க, குழந்தைகள் 6வது படிக்கிற குழந்தைய முன்னாடி நிக்க வச்சு கபடி விளையாடு, நிக்கிறவங்க இஸ்லாமியர், கிறிஸ்தவர், நாத்திகர்கள், நீ ஒருத்தனை பிடிச்சு அமுக்கிட்டேன்னு சொன்னா நம்ம வந்து நம்மளுடைய இந்து ராஜ்யத்தை அடைஞ்சிட்டுதான் அர்த்தம்னு சொல்லி சாகா பயிற்சியில 6வது படிக்கிற பிள்ளைக்கு RSS சொல்லி கொடுக்குது. அது எவ்வளவு பெரிய ஒரு கெடுதலான அழிவு சக்தியாக வளர்ந்துட்டு வர்றப்ப சொல்லி கொடுக்கறதா இருக்கிறது. டாக்குமெண்ட் இருக்கு சார், புத்தகத்தை இல்ல நீங்க புத்தகத்தை எடுத்து காட்டுனீங்களே அவ்வளவு சிரிப்பா அந்த புத்தகம் இல்ல. நீங்க சார் நியூஸ் பேப்பர் ஒருத்தர் ரெக்கார்டிக்கலா எப்ப நடந்துச்சு தேதியோட எடுத்துறது உங்களுக்கு கிண்டல் இருக்கு, உங்களுக்கு கேலியா இருக்கு. பேப்பர்ல வருது என்ன ஸ்டேட்மெண்ட்? மறுப்பு எழுதுங்க, நீங்களே மறுப்பு எழுதுங்க. ஏங்க நான் படிக்கலங்க,
படிங்க புத்தகத்தை தரேன் படிங்க. எனக்கு வாங்கி எதுக்கு நீங்க சார்? படிக்காததுக்கு எனக்கு நாங்க நிறைய படிக்க முடியுமா? படிக்கிறதுக்கு சார், இருக்கு. டெக்கோரம் என்ன மெயின்டைன் பண்ண சொன்னீங்களா? நீங்க மெயின்டைன் பண்ற டெக்கோரம் ரொம்ப அழகா உண்மை, இருக்கா? நீங்க தான் சரி, பேசுறீங்க. இல்ல இல்ல சரி. சிரிச்சுட்டே சொல்றீங்களே, புத்தகத்துல இருக்க ஒத்துக்க முடியாது, புத்தகத்துல ஒத்துக்க முடியாது, வாங்க, ஒரு நாள் பேப்பர்ல போய் இருக்கத ஒத்துக்க பார்ப்போம், முடியாது, சாக்கா கூகுள்ல என்ன இருக்கத ஒத்துப்போமா? தமிழ்நாட்டுல உங்களோட நடக்குதா டாக்குமெண்ட் சாக்கா? என்ன? உங்களோட அதிகாரப்பூர்வமான ப்ரூஃப் என்ன? எதை வச்சுட்டு பேச முடியும்? சரி 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 நடக்குதா? விடு விடு ஓகே 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 தமிழ்நாட்டுல ஓகே. சாக்கா RSS ல நடக்குதா இருந்து வெளியே மேடம்? வந்துட்டு RSS ல இருந்து வெளியே வந்து 25 வருஷமா சரி. இதை போன்ற கேவலமான மோசமான தலித்துகளை ஓபிசி மக்களை நடத்தக்கூடிய கட்சி இல்லைன்னு வெளியே வராங்க. வெளியே வந்து வேற அமைப்புல சேர்றாங்க. அவங்க டாக்குமெண்டா இத்தனை வருஷம் நடந்ததை எழுதுறாங்க. எழுதுறதுக்கு மறுப்பு சொல்லி இது வரைக்கும் RSS ல இருந்து ஒரு புத்தகம் வரல. Okay. வெளிப்படையாக RSS கோல்வால்கர் சொன்னது டாக்குமெண்ட் இல்லையா? சரி. சாவர்கர் சொன்னது டாக்குமெண்ட் இல்லையா? நன்றி, நன்றி. இந்தியாவுல இருந்தா நீ இந்துவா இரு, இல்லனா நீ இருக்க இங்க முடியாது. நடக்குதா? கோல்வால்கர் சொன்னது உண்மை சரி கிடையாதா? நன்றி நன்றி தமிழ்நாட்டுல எது சாக்கா document? நடக்குதா? Right. இல்ல நன்றி. சார், நீங்க அதை கேளுங்க. நிறைய சரி கேளுங்க. அல்ல அவர் எது அவர் document? சொல்லட்டும் அவர் சொல்லட்டும் ஓகே எது நவீன் document சொல்லுங்க ன்னு குறிக்கிட கேளுங்க. விரும்புறீங்க Google தான் டாக்குமெண்டா? வாட்ஸ்அப் தான் டாக்குமெண்டா?